இசையின் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிராண்டட் ஏவிஆர் ரிசீவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் டெனான், மரான்ஸ், யமஹா, பாயினியர், இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஏவிஆர் ரிசீவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கேலிப்ரேஷனுக்கு மட்டுமே குறைஞ்சது 3000 எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் 18,000 வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பெர் சேனலுக்கு 2000 வசூல் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 7.2 ஒரு ஏவிஆர் ரிசீவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொத்தம் 9 ஸ்பீக்கர். அப்போ ஒரு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2000, அப்போ டோட்டலாக 18,000 வசூல் பண்ணுறாங்க. நான்லாம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி கேலிப்ரேஷன் பண்ணணும் 7.2 நான் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. சில யூடியூபர் நான் ஃபோன் போட்டு கேட்பேன், அவங்க பெர் சேனலுக்கு 2000 சொல்லுவாங்க. உங்களுக்காக வேணால் நான் 15,000 நான் பண்ணித்தரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான்லாம் விசாரிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தயவு செய்து நீங்களே ஏமாறாதீங்க. அதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஒரு கேலிப்ரேஷன் ஒரு 3000 பண்ணுறீங்கன்னா ஓகே. இப்போ தெரியாதவங்க, எனக்கு நாலேஜில் இருக்காது, கேலிப்ரேஷன் பண்ண தெரியாது, எனக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கூட தெரியாது. ஸோ அதனால் நான் ஒரு 3000, அது ஓகே. ஒரு 3000 கொடுத்து பண்ணுறீங்க, நான் ஏன் மேக்ஸிமம் ஒரு 5000 கொடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே கொடுக்கறது என்னை பொறுத்தவரை டோட்டலி வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு 15,000 கொடுத்து கேலிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 3 மாதம், ஏன் ஒரு வாரம் கூட தாங்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கை சும்மா இருக்காது. போய் செட்டிங்கில் போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கேலிப்ரேஷன் டோட்டலாக கொலாபரேஷன் ஆயிரும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்பீக்கர் கரெக்டாக பொசிஷன் வச்சுருப்பீங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு, சஃபூர் எல்லாமே கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில நேரம் நான் வீட்டை அலச போகிறேன், நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஸ்பீக்கரை பொசிஷன் ஏதாவது மாற்றிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், டோட்டலி கொலாபரேஷன் ஆயிரும். கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் நீங்கள் இந்த ஸ்பீக்கர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய டிஸ்டன்ஸ் மாறும், லெவல் மாறும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கேலிப்ரேஷன் பண்ணது யாருக்கு, ஒரு 18,000 கொடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர் வீடு, ஒரு வீட்டில் நீங்கள் ஹோம் தேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ஹாலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ரூம் ஒன்லி சினிமா தேட்டர் மாதிரி தான், ஒரு ஹோம் தேட்டர் சினிமா தேட்டர் மாதிரி. அது வேறு எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணவோ எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு தான் அது சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு 18,000 நீங்கள் கேலிப்ரேஷனாக வீட்டில் சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பாக வீடு அலச போகிறேன், க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஸ்பீக்கரெல்லாம் மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக டோட்டலி கொலாபரேஷன் ஆகிரும். அது டிஃபால்ட்டாகவே இருக்கணும். நான் செட்டிங் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் ஸ்பீக்கர் எதுவுமே நான் பொசிஷன் எதுவும் மாற்ற மாட்டேன், அப்படி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேலிப்ரேஷன் பொருந்தும். இப்போ ஒரு 15,000 கொடுத்து கேலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது தொடவே கூடாது. படத்தை பார்க்குறோமா, ஆஃப் பண்ணுறோமா, ஆன் பண்ணுறோமா, வேல்யூமை கூட்டுறோமா, இதை மட்டும்தான் வச்சுக்கிறேன்னே தவிர நான் ஸ்பீக்கரை மாற்ற போகிறேன், அது மாற்ற போகிறேன், இது மாற்ற போகிறேன்னா அந்த 15,000 டோட்டலி வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவ். அது 100%னா கண்டிப்பாக 90% உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நானாக சொல்லலை, நான் இப்போ வரைக்கும் நானாக காலிப்ரேட் பண்ணுவேன், நானாக கேட்பேன். எனக்கு ஒரு நண்பர் சொல்லி கொடுத்தாரு, உண்மையிலே அவர் பாராட்டக்கூடியது. சார் இது ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக அது, ஆனால் அவர் சொல்லி கொடுத்த ஓகே. பட் எனக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்கள் அது நான் கற்றுக்கிட்டேன். ஓஹோ, ஆனால் அவர் கொஞ்சம் என்னன்னா அவர் 100க்கு ஒரு 70% சொன்னார். பட் அது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறத நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னென்ன கருவுலாம் இருக்குது, எந்த மாதிரி அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஸோ வீடியோ லென்த்தாக கூட இருக்கலாம். தயவு செய்து நான் பார்ட் 1 பார்ட் 2 நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருக்கணும். இந்த லேப்டாப்பாக நீங்கள் மெனக்கு 30,000 40,000 செலவு பண்ணி புது லேப்டாப்லாம் நீங்கள் வாங்காதீங்க. உங்கள் வீட்டில் பசங்க கண்டிப்பாக +2 முடிச்சிருக்காங்க, இல்லை காலேஜ் முடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து லேப்டாப் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் லேப்டாப்பே போதுமானது. இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது வச்சுருந்தாங்கன்னா வாடகை கூட நீங்கள் எனக்கு ஒரு நாள் வாடகை கொடுப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 500 கொடுத்து கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் 5,000 10,000 செலவு பண்ணுற இடத்துல ஒரு 500 கூட நான் ஒரு நாள் நான் இது பண்ணிட்டு சொல்லி அந்த லேப்டாப் நீங்கள் வாங்கிட்டு இதுக்கு 2 அப்ளிகேஷன் மட்டும் இந்த இருக்குங்க. A1 EVO அக்வாஸ்டிக், இது ஒரு அப்ளிகேஷன்.
அதுக்கு சப்போர்ட் ஃபைல் வேணும். இந்த இருக்கா, இந்த மேலே இருக்கா, டார்கட் கர்வ் லைப்ரரி, இந்த ரெண்டும் கண்டிப்பாக வேணும். இந்த ரெண்டும் நான் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நான் கூகுள் டிரைவில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சில இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும். இதை வச்சு இந்த ரெண்டை வச்சு தான் இந்த இவ்வளவு நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். நான் அதுக்கு ஏன்னா இப்போ வந்து நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபைல் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ ஒரு லேப்டாப் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, லேப்டாப் ஆன் பண்ணிடுங்க. ப்ளஸ்ஸு உங்களுடைய ஏவிஐ பிராண்டட் ஏவிஐ ரிசீவரை நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் ஆன் பண்ணி இந்த 2 டிவைஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் சரி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தா கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். இல்லை என்கிட்ட பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கூட ஆடியோவை கூட நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நான் டைம் இருக்காது. கண்டிப்பாக நான் பார்த்தா, ஏன்னா பசங்களாம் வச்சுருப்பாங்க, என்னுடைய மொபைல் எல்லாமே அவங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணுறது நான் இருக்க மாட்டேன். எனக்கு ஈவினிங் டைம் கூட கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு சில டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த 2 கண்டிப்பாக வேணும். சார் அப்போ நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அந்த ஹாட்ஸ்பாட் மூலிமா 2 லேப்டாப்புக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒய்ஃபை. அதே மாதிரி உங்களுடைய பிராண்டட் ஏவிஐ ரிசீவருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. நெட்வொர்க் ஒன்று தான் இருக்கணும். அந்த ஐபி அட்ரஸ் ஒன்று தான் இருக்கும். அந்த அந்த ஒரு நெட்வொர்க் வச்சது 2ஐயும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். 2 மொபைல் வச்சுட்டு லேப்டாப்புக்கு ஒன்றும் நீங்கள் பிராண்டட் ஏவிஐ ரிசீவருக்கு ஒன்றும் அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டேலி ஆகாது, உங்களுக்கு அது வந்து வராது. ஸோ அப்போ ஒரு நெட்வொர்க்கில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோடனே இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டார்கட் கர்வில் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இவ்வளோ ஃபைல் இருக்குது. சில இதில் வந்து நான் இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட டெக்ஸ்ட் ஃபைல் இருந்துச்சு. இதெல்லாமே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இதில் வந்து ஒரு நல்ல தரமானதை மட்டும்தான் நான் எடுத்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ரொம்ப தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த இருக்கல ஹார்மன் டார்கட் நான் போட்டுக்கோங்க. இந்த இருக்கும், இதுதான் உங்களுக்கு தெரியும். சார் இந்த இருக்கா, இந்த ஹார்மன் டார்கட் கர்வ் இதுதான் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது இந்த ஹார்மன் கார்டன் இதுவும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த 2ம் நீங்கள் தாராளம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்மாஸ் வேணும், இந்த டால்பி அட்மாஸ் மியூசிக் 7.2 வச்சுருந்தா இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ட்ராக் ஹார்மன் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இருக்குங்க, அதே மாதிரி ஹார்ஸ் மூவி அண்ட் மியூசிக் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா இதை நீங்கள் ஹார்மன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அல்லது ஹார்மன் டார்கட் கர்வ் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 2ல் வந்து இது ஓகே, எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இது வந்து அவங்க ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் அதுக்கு வந்து கர்வாக வச்சுருப்பாங்க. அதாவது என்ன சொல்லு, அந்த மேப்பில் வந்து கர்வ் வரும்ல, அந்த மாதிரி இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சுருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வீட்டில் ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம், அது ஒரு ஃபைலாக வரும். இந்த ஃபைலும் நம்ம பண்ண அந்த கால்குலேட் ஃபைலும் 2யும் மெர்ஜ் ஆகி, சரியா, மெர்ஜ் ஆகி அந்த மெர்ஜோட ஃபைல் வந்து நம்ம ஏவிஐ ரிசீவரில் அப்லோடு பண்ணுறோம். இதுதான் இதனுடைய வேலையை. அப்லோடு பண்ணையில் அது கரெக்டாக உள் வாங்கிட்டு கரெக்டாக அந்த சவுண்டை அவ்வளோ துல்லியமாக பிரித்து கொடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சப்வூஃபர் சவுண்டில் அந்த அதிர்வே இருக்காது. நல்லா என்ன சொல்கிறேன், நங்கூரமானே விழுவும். ஏன்னா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருப்பேன், அந்த சப்வூஃபர் சவுண்ட்லாம் கேட்டால் அதரும், சேனல்லாம் டர்ன்னு அதரும். இப்போ நான் இந்த மாதிரி நான் கால்குலேஷன் பண்ணது கூட ஒரு அந்த இது கூட வராது. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து டியூட்ரு சவுண்டு சப்வூஃபர் சவுண்ட்லாம் அவ்வளோ அருமையாக கொடுக்கும். இது மாதிரி காலிப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 40,000 மிச்சமாகும். அதுக்கு நான் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து ப்ராசஸ் எப்படிங்க நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் 2மே இப்போ வந்து ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் இதெல்லாம் வந்தது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த 2 தான் இருக்கும். இதை வச்சு தான் இவ்வளோ ஃபைல் உருவாகும். நான் அது போக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துடும். இங்கே வருது பார்த்தீங்களா? இந்த வருங்க கான்ஃபிகரேஷன் லோடட் ஃபார் டெனான். நான் வந்து டெனான் AVR X2400H இதை நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், சூஸ் அண்ட் ஆக்ஷன் யூஸ் ஆரோக்கியனா இந்த லேப்டாப்பில் அப் அண்ட் டவுன் ஆரோக்கியம் இருக்கும். அதை நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன்னா கீழே இறங்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி
இந்த ப்ராசஸ் வந்து இந்த 4 ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலிப்ரேஷன் ஆன மாதிரி. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரீக்ரியேட் ஏவிஆர் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். இது ஓவர் ரைட் அதாவது நான் ஏற்கனவே என்கிட்ட ஃபைல் இருக்குது, அதனால தான் இங்கே ரீக்ரியேட்னு வருது. ஒருவேளை என்கிட்ட ஃபைல் இல்லை அப்படின்னா கிரியேட் ஏவிஆர் கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு வரும். இதை வந்து நீங்கள் என்ட்ரு கொடுங்க. இதை நீங்கள் 1வது ஆப்ஷனை வச்சு என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பிராண்டட் ஏவிஆர் ரிசீவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு நான் வந்து இப்போ ஏவிஆர் ரிசீவர் ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஆன் பண்ணி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஏன்னா எல்லாமே மறுபடியும் நம்ம பண்ணோம்னா கொலாபரேஷன் ஆயிரும். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து அதை ஆன் பண்ணல. எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லித்தரேன். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு அப்படியே கேட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோடனே இந்த மாதிரி அந்த சர்ச்சிங் பண்ணும். அந்த நெட்வொர்க் ஃபார் ஏவிஆர் ரிசீவர் வையா அந்த யூபிஎன் அந்த இதில் வந்து அதாவது அந்த ஒய்ஃபைல ஏவிஆர் ரிசீவர் என்ன ஏவிஆர் ரிசீவர் கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் காட்டிடும். எனக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணனால எனக்கு ஏவிஆர் ரிசீவர் இதில் வரல. சரி, நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஒய்ஃபைலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஏவிஆர் ரிசீவர் அழகாக காமிச்சிடும். சரிங்களா? காமிச்சோடனே அதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருந்தா இருக்கா, ரிசீவர் கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஏவிஆர் ஃபைல் இந்த இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து இதில் வந்து ரிசீவ் ஆகிடும். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இங்கே இருங்க, மெஷர் சிஸ்டம் ஸ்பீக்கர் அண்டு சஃப். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் செகண்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மைக் வேணும். கண்டிப்பாக நீங்கள் காலிப்ரேஷன் மைக் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பொசிஷன் வச்சுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு காட்டும் எத்தனை பொசிஷன் வேணும். கிட்டத்தட்ட 24 பொசிஷன் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் மினிமம் ஒரு 5 பொசிஷன் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? சோஃபாவில் உட்காந்துட்டு முன்னாடி பின்னாடி சைடு இந்த பக்கவாட்டில் இந்த மாதிரி 5 பொசிஷன் நீங்கள் வச்சு இதை நீங்கள் அதிலே காமிச்சிடும். அந்த ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் அது வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக கேலிப்ரேஷன் ஆகும். கேலிப்ரேஷன் ஆன உடனே உங்களுக்கு இங்கே ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். எது இந்த இருக்கா, நான் வந்து ஒரு 3 பொசிஷன் மட்டும் தான் வச்சேன். இந்த பாருங்க, அக்கோஸ்டிக் மெஷர்மெண்ட் 3 மைக் பொசிஷன். இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 3 to 5 வரைக்கும் வச்சுக்கிறலாம். 24 வரைக்கும் இருக்குது. மினிமம் ஒரு 5 வச்சாலே உங்களுக்கு போதுமானது. ஸோ அப்போ நீங்கள் அதை முடித்தோடனே இந்த ஃபைல் கிரியேட் ஆயிரும். இந்த இருக்கா, இந்த ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். 4வது பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது என்னன்னா ஸ்டார்ட் ஆப்டிமைசர் ஓப்பன் ஏஐ. அது A1 UI இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த இருக்குல்ல, இப்போ பாருங்க, 3வது நான் ஆப்ஷன் கொண்டு வரேன். இதை வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்த உடனே ப்ரௌஸில் போய் அங்கே ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கேட்கும் எஸ்ஸா நோன்னு கூட போய் கிளிக் பண்ணிடுங்க. எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ஆப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓப்பன் ஆகி அதில் சில ஆப்பில் அதில் கேட்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நான் இது எல்லாம் இந்த வந்துருச்சா, நான் ஏற்கனவே இதை ஓப்பன் பண்ணிட்டேன், நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். REWன்னு வருதா, இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது ஓப்பன் ஆனோடனே நான் எப்படிங்கிற மெத்தட் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எல்லாமே பண்ணதுனால உங்களுக்கு வந்து இது வரமாட்டேங்குது. நான் அந்த வந்துருச்சு வருங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது தாங்க ஓப்பன் பண்ணோடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெர்ஷன் இது வந்து மாதம் ஒவ்வொரு வெர்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணாலும் அது டிஃபால்ட்டாக வருது. உங்களுக்கு அதை நீங்கள் ஓப்பன் பண்ண அதிலே வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அதை தாராளமாக லேட்டஸ்ட் வெர்ஷன் அதிலே காட்டிடும், நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எனக்கு ஆல்ரெடி எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து புதுசாக கேட்குது, நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குது. எனக்கு இப்போ தேவையில்லை. இப்போ வந்து என்ன வெர்ஷன் வந்திருக்குன்னா V5 1.2.7. இதுக்கு முன்னாடி 1.2.6 இருந்துச்சு. இப்போ வந்து 1.2.7 வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெர்ஷன் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ அதனால் மாதம் உங்களுக்கு வெர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ எனக்கு தேவையில்லை. போயிட்டு இந்த வருங்க, இதுதான் இந்த இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இருக்கலாம் EQ, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பாருங்கள்,
ஜெனரிக் டார்கட் செட்டிங், இதில் போயிட்டு டார்கட் செட்டிங் ரொம்ப முக்கியம். இந்த இருக்கா டார்கட் செட்டிங்கில் போயிட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த இருக்க ஒரு ஃபைல் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன போட்டிருக்கேன், கார்ஸ் மூவிஸ் அண்டு மியூசிக் கர்வ், இது தானே யூஸ். நீங்கள் வந்து கார்மன் இதை கிளிக் பண்ணோடனே ஒரு அந்த இங்கே ஓப்பன் ஆயிடும். அந்த டார்கட் கர்வ் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அது வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி போட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துன்னா இங்கே வந்துடும். ஓப்பன் பண்ணி இது வந்துடும். அவ்வளோதான், சரிங்களா? இதை முடித்தோடனே இதை வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அது மட்டும் நான் உங்களுக்கு என்னைக்காவது நான் அதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கே புரியும் எப்படி அப்படிங்கிறது. அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன்னா நான் இப்போ மறுபடியும் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த கேலிப்ரேஷன் எல்லாமே கொலாபரேஷன் ஆயிரும். ஒருவேளை எப்பயாவது எனக்கு வந்து நான் மறுபடியும் கேலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு 5 நிமிஷம் தான் வேலை. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரௌசர்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆப்பும் வந்துடும், ப்ளஸ்ஸு அதோடைய இன்னைக்கு சில விஷயம் அதில் செலக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நான் எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ நான் வந்து ஷார்ட்டாவோட நான் சொல்லித்தரேன், சரிங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைல் இருக்குல்ல, எந்த ஃபைல்னா ஓசிஏ ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இந்த இருக்கும், இதுதான் முக்கியமான ஃபைல். நீங்கள் அதில் பண்ணி முடித்தோடனே ஓசிஏ ஃபைல் வந்து கிரியேட் ஆகும், சரிங்களா? கிரியேட் ஆன உடனே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இருக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்டிமைஸ்டு கேலிப்ரேஷன், இந்த ஓசிஏ ஃபைல் இருக்கா, இதை 4வது ஆப்ஷன் கொண்டு வந்து இந்த இருக்கா இதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நம்ம ஓசிஏ ஃபைல் 1 or 2 கேட்க நம்ம 1 கொடுத்துடலாம். 1 கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு இதில் பிராண்டட் ஏவியர் ரிசீவல் வந்து அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு கேலிப்ரேஷன் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்லைன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இது வந்து லைவாகவே நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத முடிஞ்சளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க, நான் கரெக்டாக உங்களுக்கு நான் சூப்பராக சொல்லித்தரேன். சரிங்களா? எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து முடிஞ்சால் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு 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 மேப்பிங் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நான் உள்ள தெளிவாக இன்னும் போகலை. சரி, ஏன்னா இது வந்து கனெக்ட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த இஷ்யூ அது உள்ளே போக உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ அதில் ஏதாவது டவுட் தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த தோடி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நன்றி நண்பர்களே.